عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك أصحاب النار هم فيها خالدون. مثل ما ينفقون في هذه الحياة الدنيا كمثل ريح فيها شر أصابت حرث قوم ظلموا أنفسهم فأهلكته وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون. يا أيها الذين آمنوا لا تتخذوا بطانة من دونكم لا يلونكم خبالا ودوا ما أنتم قد بدت البغضاء من أفواههم وما تخفي صدورهم أكبر. قد بينا لكم الآيات إن كنتم تعقلون. ها أنتم هؤلاء تحبونهم ولا يحبونكم وتؤمنون بالكتاب كله وإذا لقوكم قالوا آمنا وإذا خلوا عضوا عليكم الأنامل من الغيظ قل موتوا بغيظكم إن الله عليم بذات الصدور. إن تمسسكم حسنة تسؤهم وإن تصبكم سيئة يفرحوا بها وإن تصبروا وتتقوا لا يضركم كيدهم شيئا إن الله بما يعملون محيط. وإذا غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد والله سميع عليم. صدق الله العليم. ஒரு தமிழ் மீனிங். நிச்சயமாக வேதமுடையவர்களில் எவர் மறுமையை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய செல்வங்களும் அவருடைய சந்ததிகளும் அந்நாளில் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அவர்களை ஒரு சிறிதும் காப்பாற்றிவிடாது. அவர்கள் நரகவாசிகள் தான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அதில் என்றென்றும் அவர்கள் தங்கிவிடுவார்கள். நவுதுபில்லாஹ் மின்ஹா. இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாமிற்கு எதிராக அவர்கள் செலவு செய்யும் பொருட்களின் உதாரணம் ஒரு காற்றைப் போல் இருக்கிறது. அது அளவு கடந்த குளிர்ந்து பனி புயலாகி தங்களுக்குள் தாங்களே தீங்கிழைத்து கொண்டு ஒரு வகுப்பாரின் பயிரில் பட்டு அதை அழித்துவிட்டது. அல்லாஹ் இவர்களுக்கு ஒன்றும் தீங்கிழைத்து விடவில்லை. எனினும் அவர்கள் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டனர். நவுதுபில்லாஹ் மின்ஹா. நம்பிக்கையாளர்களே, உங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவர்களையன்றி மற்றவர்களை உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறைவு செய்யவில்லை. உங்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவருடைய வாய் சொற்களைக் கொண்டே அவர்களுடைய பகைமையை வெளிப்பட்டுவிட்டது. உங்களைப் பற்றி அவர்களுக்கு உள்ளங்கள் மறைத்திருப்பவையோ மிக கொடியவை. நிச்சயமாக நாம் அவருடைய அடையாளங்களை உங்களுக்கு விவரித்துவிட்டோம். நீங்கள் அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, இவர்களையா நீங்கள் நேசிக்கிறீர்கள்? அவர்களோ உங்களை நேசிப்பதில்லை. நீங்கள் அவருடைய வேதங்களை அனைத்தையும் நம்பிக்கை கொள்கிறீர்கள். அவர்கள் உங்கள் வேதங்களை நம்பிக்கை கொள்ளவில்லை. எனினும் அவர்கள் உங்களை சந்தித்தால் உங்கள் வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று பொய் கூறுகின்றனர். உங்களை விட்டு விலகினாலோ உங்கள் மீதுள்ள கோபத்தினால் தங்கள் கை விரல்களை கடித்து கொள்கின்றனர். ஆகவே நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, உங்கள் கோபத்திலேயே நீங்கள் சாவீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கு அறிவான்.
உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களை வருந்த செய்கிறது. உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டதோ அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருந்து அவர்களை விட்டு விலகி இருந்தால் அவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எத்தகைய தீங்கையும் விளைவித்து விடாது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய செயல்களை நன்கு சூழ்ந்து கொள்வான். நபியே, நீர் உமது குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டுச் சென்று நம்பிக்கை கொண்டவர்களை போர்க்களத்தில் ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்ததை நினைத்து பார்ப்பீராக. அனைத்தையும் அல்லாஹ் செவியுறுகிறான், நன்கறிபவன் ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.